டிகேவி ராஜாஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குப்பாண்டம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா மரியாதைக்குரிய காமராஜர் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேங்க ஐயா. ஐயா, இந்த 17/7/2025 அன்று ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன? எதற்காக இந்த போராட்டம் ஐயாங்க? டெல்லியில போய் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எந்த நோக்கத்திற்கான போராட்டம் ஐயா அது? ஐயா ஐயா இந்த முதல் எனது டிகேவி ராஜா சேனல் அவர்களுக்கு எனது டிகேவி தன் எழுச்சி இயக்கம் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஐயா, இந்த போராட்டம் ஐயா மத்திய மாநில அரசுகள் தான் நமது பட்டியல் வெளியேற்றத்தை நமக்காக கொடுக்க முடியும். நிச்சயமாயா. ஆகவே நானும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ஈரோடு காமராஜ் நான் சென்றவன் என்பது தங்களுக்கு எல்லாம் அறிந்ததே. நிச்சயமா. ஏன்னா பல இடங்கள்லயும் நம்ம உங்களை சந்திச்சிருக்கோம். நிச்சயமா. ஆமாங்க ஐயா. அதனால நம்ம மக்கள் வந்துங்க ஐயா, நான் ஒரு லட்சிய பாதையோடு இருப்பேனுங்க ஐயா. அதனால நான் எடுத்த முடிவை அதில் கடைசி வரை போராடி நான் அறம் வழியில் போராடி இந்த சமுதாயத்துக்கு நம்ம எஸ்சியிலிருந்து பேக்வேர்ட் கேஸ்க்கு வருவதற்காக நான் பாடுபடுவேனுங்க ஐயா. இந்த எஸ்சியில் இருந்துட்டுங்க ஐயா நம்ம தமிழக மக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. எந்த தொழிலும் செய்ய முடிவதில்லை, எந்த வியாபாரமும் பண்ண முடிவதில்லை. நம்மளை எஸ்சி என்று ஒரே அனைவரும் சேர்ந்து ஒரு எஸ்சிங்கிற இதுவே நாம் எல்லா விதத்திலுமே நாம் அடிபட்டு போகிறோம் ஐயா. அதனால நாம இந்த எஸ்சியிலிருந்து பிசி, எம்பிசி, ஓசி, எஃப்சி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்தாத்தாங்க ஐயா நாமளும் நமது எதிர்கால சந்ததியினரும் நமது இளைஞர்களும் ஒரு தன்மானமான நல்ல வாழ்க்கைக்கு தயாராகுவாங்க ஐயா. அதற்கு வேண்டியதாங்க ஐயா நான் அந்த டெல்லியிலே மத்திய மாநில அரசுக்கு நாம் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே வருகின்ற 17/7/2025 அன்று சுமார் 500 நபர்களை நான் திரட்டி இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை நான் நடத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றேன் ஐயா. இப்ப கூட நான் டெல்லியில் ராஜா என்ற நமது தேவேந்திர வேளாளர் வீட்டின் சொந்தத்தில் அவர் வீட்டில் தான் இந்திரபுரி ஐயா பி பிளாக்ல இப்பொழுது அவர் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்குங்க ஐயா. நான் நமது உலா விரதத்துக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் இப்பொழுது அவர்களுக்கு நான் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. நிச்சயமையா. இந்த போராட்டத்திற்கான அனுமதி முறையாக பெறப்பட்டுள்ளதா ஐயா? இந்த போராட்டத்திற்கான அனுமதிங்க ஐயா நான் முறையா 2-3 நாள் அந்த பெட்டிஷனை தயார் பண்ணி அதை நான் முறையாக போலீஸ் கமிஷனரிடம் நேற்று 10/6/2025 அன்று முறையா அந்த போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் டெல்லிக்கு சென்று நான் முறையா அனுமதி வாங்கி எனக்கு அவர்கள் ஒரு அனுமதி காப்பியை கொடுத்து இருக்கிறார்கள் ஐயா. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கீங்க? அந்த மனுவிங்க ஐயா நாங்க இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் 1957 வரைக்கும் நாங்கள் பிசியில இருந்திருக்கிறோம் ஐயா. அதுக்குண்டான ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குதுங்க ஐயா. சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்குதுங்க ஐயா. அதனால அதற்கு பின்னாடிதான் சில சமுதாய பிற சமுதாயத்தினர் ஒரு சிலர் இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை பிசியில் இருந்து எஸ்சிக்கு மாற்றி இந்த சமுதாயத்தை அழிவுப்பாதைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஐயா. அதனால மீண்டும் நாம் புதுசா நான்
நான் பிசிக்கு வர வேண்டும் என்று நாம் யாரையும் கேட்கவில்லை, எந்த அரசாங்கத்தையும் கேட்கவில்லைங்க ஐயா. நாங்கள் ஏற்கனவே இருந்த பிசி கேட்டகரியில் இருந்த இந்த தேவேந்திர வேளாளர் கம்யூனிட்டியை எங்களுக்கு பழைய அதே மாதிரி அதே கேட்டகரியில் இருக்கத்தான் நாங்கள் கேட்கிறோங்கிற தவிர எங்களுக்கு புதுசாக வந்து எங்களை நீங்கள் பிசியிலிருந்து சேர்த்துங்க நாங்கள் சொல்லலைங்க. நாங்கள் இழந்ததை நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் ஐயா. நிச்சயமா ஐயா. இந்த 17/7/2025 அன்று நடைபெற உள்ள ஜந்தர் மந்தரில் நடைபெற உள்ள போராட்டத்திற்கு யாருக்கெல்லாம் தாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள் ஐயா? ஐயா, இதுவரைக்கும் நான் நேற்றைக்கு தாங்க ஐயா 10/6/2025 நேற்றைக்கு தாங்க ஐயா நான் மனு கொடுத்து விட்டு வந்து இங்கே நமது உறவுக்காரர் வீட்டில் டெல்லியில இருக்கிறேனுங்க ஐயா. இனிமேல் நான் இது வந்துங்க ஐயா, நமது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் சுமார் 100 அமைப்புகள் உள்ளதுங்க ஐயா. அதே மாதிரி நான் வந்து புதிய தமிழம் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளருங்க ஐயா. அந்த கட்சிக்காக நான் ஒரு 5 வருடங்கள் நான் பணியாற்றி இருக்கின்றேன். பல போராட்டங்களை நான் கையெடுத்து ஈரோடு மாவட்டத்தின் தலைவராக இருந்து நான் செயலாற்றி இருக்கிறேன் ஐயா. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் நான் சுமார் சில ஆண்டுகள் நான் அந்த கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருந்து அவருக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஈரோட்டில் ஒரு மாநாடை நடத்தியிருக்கிறேங்க திரு ஜான் பன்னீர் ஐயா அவர்களுக்கு. இந்த மாதிரி நான் நமது சமுதாய தலைவர்கள் அனைத்து பெரிய கட்சி தலைவர்களுக்கும் நான் பாடுபட்டிருக்கிறேன் ஐயா. அவர்களுக்கே என்னை பற்றி தெரியும். ஈரோடு காமராஜனாவே அவர்களுக்கு எல்லா தலைவருக்கும் தெரியும். அதுபோக அடுத்த கட்ட அனைத்து சுமார் 100 நமது அமைப்பின் தலைவர்கள் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கும் நான் நன்றாக அவர்களுக்கும் தெரியும் ஐயா. அதனால வந்துங்க ஐயா, நமது உறவுகள் அனைவரும் அனைத்து அமைப்பினருக்கும் நான் இந்த உண்ணாவிரதத்துக்கு அழைப்புதல் கொடுப்பேனுங்க ஐயா. அனைவரும் வர வேண்டும் என்று நான் ஆவலோடு ஏற்படுங்க. அதுபோக பிற சமுதாயம் மாற்று சமுதாய உறவுகளுக்கும் இந்த உண்ணாவிரதத்தில் பங்குண்டுங்க ஐயா. நமது சமுதாயத்திற்காக யாரெல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்களோ, பட்டியல் வெளியாட்டத்திற்காக ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உண்ணாவிரதத்தில் இருக்க அனுமதி உண்டுங்க ஐயா. பிஜேபி ஸ்ரீனிவாசன் ஐயா, திரு திருமாரஞ்சி ஐயா, திரு கரிகோல் ராஜ் ஐயா, இந்த மாதிரி வேறுபட்ட மாற்று சமுதாய உறவுகளுக்கும் இந்த உண்ணாவிரதத்தில் பங்குண்டுங்க ஐயா. அவர்களுக்கும் அழைப்புதல் கொடுப்பேனுங்க ஐயா. திரு ஏகேவி விஜயன் டிஎம்கே அவர்களுக்கும் பிஜேபி ராஜேஷ் அவர்களுக்கும் கருப்புசாமி கொடைரோடு கருப்புசாமி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கோவை மடாதிபதி சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இன்னும் திரு கண்ணசாமி ஐயா அவர்களுக்கும் திரு ரைன் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய இருப்பார்கள் ஐயா. இன்னும் நிறைய ஆமாங்க ஐயா. அனைவருக்கும் இன்னும் அழைத்து நான் குறிப்பிட்டு கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சதுங்க ஐயா. நிச்சயமா இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டுல நடத்தாம குறிப்பா டெல்லியை தேர்ந்தெடுக்க காரணம் எதுவும் இருக்கா ஐயா? என்னங்க ஐயா? இல்ல, இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டுல முன்னெடுக்காம டெல்லியில தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் எதுவும் இருக்கா? ஐயா, காரணம் இருக்குதுங்க ஐயா. டெல்லியில வந்து எதுக்கு அப்படின்னாங்க ஐயா, மத்திய அரசினுடைய கவன ஈர்ப்புக்கு இது செல்ல வேண்டும் என்பதற்காகத்தானுங்க ஐயா முதல் டெல்லியிலே நான் வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறேனுங்க ஐயா. மத்திய அரசினுடைய கவனத்திற்கு நம்மளுடைய போராட்டம் செல்ல வேண்டும் ஐயா. அது தமிழகத்தில் இதே மாதிரி உண்ணாவிரத போராட்டங்கள் வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நமது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து அவர்களுக்கும் நாம் அறமொழியில் எங்களுக்கு பட்டியல்களை தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது கோரிக்கையை வைப்பேனுங்க ஐயா. இந்த போராட்டத்துல வேற தீர்மானம் எதுவும் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க ஐயா, தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. இது வந்துங்க ஐயா,
நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் உங்களிடம் நாங்கள் முறையாக அறம்பலியிலே நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய உண்ணாவிரதம் மற்றும் வேற மாற்று போராட்டங்களை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஐயா. நாங்கள் அறமொழியிலே நாங்கள் இந்த போராட்டம் நடத்துவதற்கு மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களும் திரு அமித்ஷாஜி அவர்களும் திரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றுங்கய்யா. அவர்களுக்கும் நாங்கள் அந்த கோரிக்கையை வைப்போம் ஐயா. அந்த தீர்மானத்தோட நகல் யார் யாருக்கெல்லாம் சமர்ப்பிக்கப்பட இருக்கு ஐயா? இந்த தீர்மானத்தின் நகல் ஐயா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பப்படுங்க ஐயா. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த மனுவை, இந்த தீர்மான நகல் அனுப்பப்படும் ஐயா. தொடர்ந்து உங்களுடைய இந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் வெற்றி பெற டிகேவி ராஜா ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து உங்கள் பணி சிறக்கட்டும் ஐயா. நன்றி ஐயா. டிகேவி ராஜா மீடியேட்டர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை டெல்லி தமிழ் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வேண்டிக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா.